டாடா மோட்டார்ஸோட Q2 ரிசல்ட் சூப்பரா வந்திருக்கு. ஆனா 76,000 கோடி லாபம் அப்படின்னு சொல்றாங்க. அத நம்பாதீங்க. அது வந்து ஒன் டைம் கெயின். ஸோ லாபம் கம்பெனி ப்ராஃபிட்டபிள். ஆனா ரெவென்யூ 13% குறைஞ்சிருக்கு. இந்த ரெவென்யூ குறைஞ்சதுக்கு காரணம் JLRோட நடந்த அந்த சைபர் அட்டாக்கு. அந்த சைபர் அட்டாக்லேருந்து கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆகி கம்பெனி சேல்ஸு ஏற ஆரம்பிச்சது. நார்மலைஸ் ஆயிடுச்சு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா செப்டம்பரில் ஒரு 20 நாள் வந்து ஜிஎஸ்டி கட் வருங்கிறதுனால கேப் இருந்ததை மறந்துடாதீங்க. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லேயும் சூப்பராக ரிசல்ட் வரும். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டாட்டாவில் என்ன நியூஸ்னால், நாங்களும் வந்து டொயோட்டாக்கு போட்டியில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஹைப்ரிட் கார் பண்ணுறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை நாள் டாட்டா என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஹைப்ரிட்லேயே பண்ண மாட்டோம், நேரோ பெட்ரோல் டீசல்லேருந்து எலக்ட்ரிக் தான் போவோம்னு. ஃபார் தி ஃபஸ்ட் டைம் ஹைப்ரிட் கார்ஸ் பண்ணுவோம்னு டாட்டா சொல்லியிருக்காங்க.